Hi friends, welcome to SRIS Academy. இந்த வீடியோல how to study for long hours with full concentration அத பார்க்க போறோம். அதுக்கான 10 useful tips இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து கண்டினியூஸா எப்படி படிக்கிறது, கன்சிஸ்டன்சியோட எப்படி படிக்கிறது, long hours படிக்கணும் ஆனா ஃபோக்கஸ்டா படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியாம போய்டும். சோ அதை எப்படி பண்ணலாம் அப்படினு ஒரு 10 tips வந்து நமக்கு ChatGPT ல கேட்டதுக்கு சொன்னுச்சு. சோ அந்த 10 tipsையும் நம்ம இப்ப பார்க்கலாம். அது உங்களுக்கும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம படிக்கிறதுங்கிறது டஃப்பாக தான் இருக்கும். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சிலபஸ் நம்ம கவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்போ அது டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த டஃப்பாக இல்லாமல் மைண்டை வந்து ஒரு எனர்ஜிட்டியாக வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கண்டினியூஸாக படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான 10 டிப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பொமடோரோ டெக்னிக்கை சொல்கிறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொமடோரோ டெக்னிக் அப்படிங்கிறது என்னென்னா, இது நிறைய பேர் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெஸ்ட் டெக்னிக்கும் கூட இது. இதில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சுட்டு படிக்கணும். ஓகேவா? அடுத்த 5 நிமிஷம் வந்து பிரேக் எடுத்துக்கணும். ஸோ சிமிலர்லி இதே மாதிரி அடுத்து ஒரு 4 பொமடோரோ செட்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ 4 பொமடோரோ பண்ணுறப்ப ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு மொத்தம் 2 மணி நேரம் ஆகிடும். ஸோ 2 மணி நேரம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக்காக 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் மாதிரி எடுத்துகிட்டு படிக்கிறப்போ நமக்கு அந்த ஒரு போரிங்காக இல்லாமல் மைண்ட் வந்து அப்பப்போ ரெஃப்ரெஷ் ஆகி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொமடோரோ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் டெக்னிக். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செட் கிளியர் கோல்ஸ். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும். ஓகேவா? கோலை செட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நம்ம அச்சீவ் பண்ணணும், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்றைக்கி நான் இந்த யூனிட்டில் இந்த டாபிக் மட்டும் படித்து முடிக்க போகிறேன், அப்படி இந்த மணி நேரத்தில் வந்து நான் இந்த டாப்பிக்கை கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 3 ப்ராப்ளம் வந்து நான் இந்த டைமில் போட்டு முடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கிளியர் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் ஒன், ஸ்விட்ச் சப்ஜெக்ட்ஸ் ஆர் டாபிக்ஸ். ஸோ என்னன்னா ஒரே சப்ஜெக்டே படிச்சுட்டு இருந்தால் அது வந்து உங்களுக்கு மென்டலி ட்ரைனிங் ஆகிடும் மைண்டு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், சப்ஜெக்டை வந்து ஸ்விட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் தியரி படிச்சுட்டு இருக்கப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம், சம் மேக்ஸ் போட்டு பார்க்கலாம், அந்த மாதிரி மைண்டை மாற்றி பண்ணலாம். ஓகேவா? ஈஸியான சப்ஜெக்ட் ஒரு தடவை, டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் ஒரு தடவை, ஆப்டிடியூடு, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒன்றொன்னா சப்ஜெக்டை மாற்றிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், மினிமைஸ் டிஸ்ட்ராக்ஷன். இது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பிளேஸில் உட்காந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். ஃபோனை மெயினாக சைலண்டில் போட்டுட்டு படிக்கணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா சில ஆப்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவாக இருக்கிறது எப்படி. ஸோ ஆக்டிவாக இருக்கிறது எப்படின்னா, ஒரே இடத்துல உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், எந்திரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணலாம், கொஞ்சம் நடக்கலாம், இந்த மாதிரி உடம்புல வந்து அந்த பிளட் ஃப்ளோ ஆக விடலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன், ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் ஈட் வெல். நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிட்டுக்கணும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எனர்ஜியை பூஸ்டப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சஜஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கஃபைன் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அது டெம்பரரியாக வந்து இப்போ ஒரு காஃபி குடித்தா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து உங்களுக்கு அது நல்லா இருக்கும், பட் அது வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்து லூஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 7th ஒன் டிப்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவ்யூ ரெகுலர்லி. ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் படிச்சுட்டே இருக்கிறத விட்டுட்டு அப்பப்போ ரிவ்யூ பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் மெமரியை வந்து பூஸ்டப் பண்ண முடியும். ஓகேவா? மெமரியில் இருக்கிறத என்ன படித்தோம் அப்படிங்கிறத ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 8th டிப் வந்து, ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ரிவார்ட் யுவர் செல்ஃப். ஸோ மைண்டை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விக்டரிஸ் அதுக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த டாபிக் ஒரு கோல் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கோலை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஒரு பெருமையாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு நீங்களே வெரி குட் சொல்லிக்கோங்க, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்தடுத்த டாபிக்ஸை வந்து அதே எனர்ஜியோட கம்ப்ளீட் பண்ண முடியும். 9th டிப் வந்து கிரியேட் அ ஸ்டடி ஸ்கெடியூல் சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளை நம்ம எந்த அளவுக்கு வெல் பிளான்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அந்த நாளுக்கு நமக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டெய்லி ஸ்டடி ரொட்டீனை வந்து ஒரு செட் பண்ணிக்கணும். ஓகேவா? காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறதும், இந்த ஒர்க்ஸ் இருக்குது, இந்த கோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து படிக்கிறதுக்கான டைம் இவ்வளோ அப்படிங்கிறத டெய்லியுமே வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் லேர்னிங். ஸோ ஆக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரீட் பண்ணுறது, நம்மளே படிக்கிறது, எழுதுறது, நோட்ஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஆக்டிவ் லேர்னிங்கில் வருது. பாசிவ் லேர்னிங்கிறது வந்து ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா அதெல்லாம் படிக்கிறதுங்கிறது பாசிவ் லேர்னிங். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி படிங்க. இந்த மாதிரி ஒரே செட் ஆஃப் ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கிறது இல்லை நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறதுன்னு இல்லாமல் எல்லாமே கலந்து படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சில வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு அனிமேஷன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து இமேஜினரி பவர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது ஈஸியாக வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து அந்த 10 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.